வாங்க, இன்னைக்கு ஒரு குட்டி கதை. இங்க சுரேஷ்ங்கிற பையன் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாப்லையா. பஸ்ல பயங்கர கூட்டம். எல்லா பேருமே ஒருத்தவங்க உரசிக்கிட்டு இருக்கிறாங்க. வேர்வை வேற ஊத்துது. ஏன்னா கிளைமேட் ரொம்ப ஹாட்டா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. சுரேஷ் தடுமாறிக்கிட்டு இருக்கிறபோது ஒரு வயசானவர் இடிச்சு பிடிச்சுக்கிட்டு அந்த கூட்டத்துல தள்ளிக்கிட்டே வந்தாராம். தள்ளிக்கிட்டே வரும்போது சுரேஷ்க்கு ரொம்ப கோவம். ஏன் இப்படி தள்ளுறாரு இவரு? இந்த கூட்டத்துல தள்ளிக்கிட்டு தான் இறங்கணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணி இறங்கலாம்ல அப்படின்னு கோவம். கத்தலான்னு போறப்ப திடீர்னு சுரேஷ்க்கு ஞாபகம் வந்துடுது. அவங்க அம்மா சொல்லி கொடுத்தது, யாரையுமே நம்ம திட்டக்கூடாது, அவங்களுடைய அவசரத்துல அவங்க என்ன வேலை வேணா செய்வாங்க, விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்லி சுரேஷ் என்ன செஞ்சாப்ல, கொஞ்சம் வழி விட்டுட்டு அந்த வயசானவரை போக விட்டாராம். அந்த வயசானவர் ரெண்டு ஸ்டெப் தான் எடுத்து முன்னாடி வச்சாராம். மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாராம். கீழே விழுந்தோடனேயுமே அந்த கண்டக்டர்கிட்ட போய் தண்ணி வாங்கிட்டு வந்து சுரேஷ் மூஞ்சில தெளிச்சு கொஞ்சம் குடிக்க விட்டாராம். அந்த வயசானவர் சொன்னாராம், நன்றிப்பா, என்னால் இந்த இடிசல் குடிசல்ல நிற்க முடியல, அதனால தான் நான் தடுமாறிக்கிட்டே இருந்தேன், எனக்கு கொஞ்சம் இடம் நீ கொடுத்தோடனே நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னாப்பையா. அப்புறம் தான் சுரேஷ்க்கு தோணுது, நம்ம அப்போ இங்கே இவரை வயசானவரை திட்டிருந்தோம்னா ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாரு. நல்ல வேலை நம்ம திட்டலை, நமக்கும் அந்த வேதனை வரலை அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டு அந்த வயசானவரை மெதுவாக இறக்கி விட்டுட்டாராம். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் அடுத்தவங்க என்ன கஷ்டப்படுறாங்கங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அவங்கள கரிச்சு கொட்டிடுறோம். இவங்க இப்படி தான் செய்வாங்க அப்படின்னு. சில நேரம் ஒரு சில பேர்த்துக்கு ஒரு வேலை இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு ஒரு கஷ்டங்கள் இருக்கும், அதை வெளியில் சொல்ல முடியாது, அவங்க அமைதியாகவே வச்சுருப்பாங்க. அந்த மனசை நம்ம புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னாலே நம்ம நல்லாவே வாழலாம், சந்தோஷமாகவும் வாழலாம். வாங்க வாழலாமா?